ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயை நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நாம தொடர்ந்து 9 கிரகங்களுக்கும் தசா புத்திகளுக்கு உரிய சில பரிகாரங்களை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். ஆகையினால் ஒவ்வொரு கிரக தசைக்கும் உரிய பரிகாரங்களை உங்களுக்கு சொல்ல இருக்கிறதுனால மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் தொடர்ந்து ஒவ்வொரு கிரகத்திற்கான தீர்வை உங்களால பார்க்க முடியும். இப்போ 9 திசைகள்ல முதன்மையான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சூரிய திசை. இந்த சூரிய திசையினுடைய அதிதேவதை யார் அப்படின்னா சிவபெருமான். பொதுவா சூரிய திசை நடக்கின்ற பொழுது ஒரு மனிதன் அதனுடைய முழு பலனை பெறுவதற்கு அடிக்கடி சிவபெருமானுக்கு செந்தாமரை தானம் கொடுத்தல் நலம். உங்கள் ஜாதகத்தில் சூரிய பகவான் சனி பார்வையோ ராகு கேதுக்களுடைய இணைவோ பெற்றிருக்கின்ற பட்சத்தில் அதிகப்படியான துன்பத்திற்கு ஆளாக நேரிடும். குறிப்பிட்டு சொல்லணும்னா கண் தொடர்புடைய அறுவை சிகிச்சை, முதுகு தண்டுவட அறுவை சிகிச்சை மற்றும் நோய் எதிர்ப்பாற்றல் குறைவு, இது எல்லாம் ஜாதகத்தில் சூரியன் பாதித்திருந்தால் ஏற்படும். தந்தையினுடைய மரணம், தந்தையினுடைய உறவு பிரிவு, தந்தைக்கு அடிக்கடி உடல்நிலை பாதிப்பு, பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை, இது எல்லாம் சூரியன் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஏற்படக்கூடிய பலன்களாகும். சரி, இப்போ சூரிய திசையில ஒவ்வொரு புத்திக்கும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது தசைக்கும் புத்திக்கும் சேர்ந்து சொல்லும் பொழுது உங்களுக்கு நல்ல எளிமையான பலன்கள் கிடைக்கும், சிறப்பான வாழ்வை வாழ முடியும். அதுல சூரிய திசையில் சூரிய புத்தி நடக்கின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால், சூரிய நமஸ்காரமும் தானம் அளிக்கக்கூடியவையில் முதன்மையானது சிவந்த பசு, அதாவது சிவப்பு நிற நாட்டு பசுவை சிவாலயத்திற்கு தானம் தருகின்ற பட்சத்தில் சூரிய திசையில் சூரிய புத்தியில் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது, சுபமாகவே அமையும். அடுத்து சூரிய திசையில் சந்திர புத்தியில் செய்ய வேண்டிய பரிகாரம். சூரிய திசையில் சந்திர புத்தியில் துர்க்கை ஜப பாராயணம் ஆலயத்தில் அபிஷேகத்தோடு நடத்துவது நன்று. இந்த சந்திர புத்தி முழுவதும் உங்களுக்கு எவ்வளவு நாட்கள் இருக்கிறதோ மாதம் ஒரு முறை இதை நிகழ்த்தி கொண்டால் போதும். அதற்கு அடுத்தபடியாக வெள்ளை நிற பசுவை தானம் அளித்தல் உங்களுக்கு நன்மை அளிக்கும். அடுத்து சூரிய திசையில் செவ்வாய் புத்தி. சூரிய திசையில் செவ்வாய் புத்தி நிகழ்கின்ற பொழுது கந்த குரு கவச பாராயணம், சுப்பிரமணிய புஜங்க பாராயணம், சுப்பிரமணிய மந்திர பாராயணத்தை செய்வது நல்ல பலன்களை தரும். இது சூரிய திசையில் செவ்வாய் புத்தியில் வரக்கூடிய இடர்கள் அத்துணையையும் நீக்கும். சூரிய திசையில் ராகு புத்தி நடைபெறக்கூடிய பொழுது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் ஆலயங்கள் முழுவதும் தீபம் ஏற்றி ருத்ர பாராயண மந்திரம் செய்வது நன்று. அது மட்டும் அல்லாது துக்க நிவாரண அஷ்டகம் அப்படின்னு ஒன்று உண்டு. அதை வீட்டில் பாராயணம் செய்வதன் மூலம் சூரிய திசையின் ராகு புத்தியிலிருந்து நமக்கு நன்மைகளை பெறலாம். சூரிய திசையில் குரு புத்தியில் சிவபெருமான் ஆலயத்தில் ருத்ர ஜப பாராயணத்தோடு அபிஷேகம் செய்வது நன்று. இதன் செய்வதன் மூலம் சூரிய திசை நமக்கு பல மடங்கு, அதிலும் குறிப்பாக குரு புத்தியில் நன்மை அளிக்கும். சூரிய திசை சனி புத்தியில் நாம் செய்ய வேண்டிய ஜபம் என்னவென்றால் மிருத்யஞ்சய மந்திரம். இந்த மிருத்யஞ்சய மந்திரம் என்பது சூரிய திசையில் சனி புத்தியால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை முழுமையாக நமக்கு நன்மை அளித்து மாற்றத்தை கொடுக்கும். சூரிய திசையில் புதன் புத்தியில் நாம் செய்ய வேண்டிய பாராயணம், கேட்க வேண்டிய மந்திரம் விஷ்ணு சகஸ்ரநாம மந்திரம். இந்த விஷ்ணு சகஸ்ரநாம மந்திரம், விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் விஷ்ணுவினுடைய ஆலயத்தில் செய்கின்ற பொழுது நமக்கு பூரணமான நல்ல பலன் உண்டு. சூரிய திசையில் கேது புத்தியில் நாம் சுயம்பு லிங்க வழிபாடு அஸ்வினி நட்சத்திரத்திலேயோ மக நட்சத்திரத்திலேயோ மூல நட்சத்திரத்திலேயோ செய்வது நன்று. சூரிய திசை கேது புத்தியால் பிதுர் தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் இந்த பரிகாரத்தை கேது புத்தி நடைபெறும் பொழுது செய்தால் நல்ல பலன்கள் இருக்கும். சூரிய திசையில் சுக்கிர புத்தியில்
லக்ஷ்மி சகஸ்ர நாம பாராயண பூஜை. இந்த லக்ஷ்மி சகஸ்ர நாம பாராயண பூஜை செய்கின்ற பொழுது நம் சூரிய திசையில் இருக்கக்கூடிய செல்வ வளங்கள் அனைத்தையும் நம்மால் முழுமையாக பெற முடியும். இவ்வாறு ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு புத்திக்கும் அந்த புத்தி தாதனுக்கு உரிய அதிதேவதைக்குரிய மந்திர பாராயண பூஜையை நாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சரியில்லாத போது செய்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த திசை நல்ல பலனை தரும். பொதுவாக சூரிய திசை நல்ல பலனை தரணும் அப்படின்னாலே நான் சொன்ன மாதிரி செந்தாமரை மலரை அடிக்கடி நீங்கள் சிவபெருமானுக்கு சமர்ப்பித்தால் போதும். ஒரு தசாபுத்தி மாற்றம் நிகழ்கின்ற பொழுது நம் வீட்டிலேயோ அல்லது நமக்கோ ஏதாவது இடையூறுகள் சூரிய திசையில் இருக்கிறது என்றால் அந்த டைம் என்ன புத்தி நடக்குதோ அந்த புத்திக்கு இப்போ நான் என்ன பரிகார பூஜை சொல்லியிருக்கிறேனோ அதை நீங்கள் கரெக்டாக மந்திர ஜபம் மூலம் பூர்த்தி பண்ணுங்க. நிச்சயமாக நல்ல வெற்றி கிடைக்கும். சூரிய திசையை பொறுத்தளவில் நமக்கு மந்திர பாராயண அபிஷேக நிலையில பரிகாரம் செய்வதுதான் முழு வெற்றி கொடுக்கும். காரணம் என்னன்னா சூரியன் சிவனுடைய அம்சம். சிவனுக்கு மிகவும் பிடித்தது அபிஷேகம். அபிஷேகத்தோடு சொல்லக்கூடிய மந்திரம் அவருக்கு மிகவும் பிடிக்கும். அதனால இதை ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில உறுதியாக இருக்கும். இதே போன்று அற்புதமான தகவலும் அடுத்து சந்திர திசையில் வரக்கூடிய பலன்கள், சந்திர திசையில் 9 கிரக புத்திகளுக்கும் உரிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அதை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும், ரெகுலரா கரெக்டா பார்த்துடணும் அப்படின்னா நம்ம சத்தியசீலன் அஸ்ட்ராலஜி டிவியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் அல்லாது இந்த நவகிரகங்கள் தொடர்பு படுத்தப்பட்ட முக்கியமான சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தினுடைய பிரணவ வாஸ்து, இது பாரம்பரிய வாழ்க்கையினுடைய பரிணாமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாஸ்து. இந்த வாஸ்துவினுடைய முழு தகவல்கள் மக்களாகிய உங்களுக்கு தரணும் அப்படின்றதுக்காகவே பிரணவ வாஸ்து யூடியூப் சேனலை உருவாக்கி இருக்கிறோம். அந்த சேனலுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாஸ்து தகவலை அனுதினமும் தெரிந்து உங்களுடைய வீட்டை சிறப்பாக கட்டமைப்பு பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்து ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். வெற்றிவேல் முருகா. நன்றி, வணக்கம்.